Hi friends, welcome to Samria Kalata. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவாங்க, பட் ரொம்ப சில பேர் தான் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசுவாங்க. எங்க சேவ் பண்ணியிருக்காங்க, எப்படி சேவ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி வந்து ரொம்ப சில பேர் தான் பேசுவாங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து அதை பத்தி தான் இருக்க போகுது. எங்களோட 7 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சேவிங் அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் நாங்கள் பாயிண்டா பிரிச்சு சொல்ல போறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகே, ஃபுல்லா வீடியோ பாருங்க. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் சேவிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா பிஎஃப். இது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணுறோம் எல்லாரும். அதாவது நான் சேவே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தா கூட கவர்மெண்ட் வந்து நீ கண்டிப்பாக சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் நாங்கள் பண்ணுறது. அது எல்லாருமே பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறது ஒன்று. இது இல்லாமல் பிபிஎஃப்னு ஒன்று இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன். ஹோம் மேக்கர்ஸ் அவங்களாம் கூட பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களும் பண்ணலாம். இதுவும் ஒரு பிஎஃப்ல தான் வரும், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஆனால் நான் இதில் பண்ணலை. நான் ஏன்ற ரீசன் சொல்கிறேன். ஏன்னா பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 7.5 நினைக்கிறேன். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எவ்ரி இயர் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து 7.5% தான். பட் வேறஸ் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு 8.25%. அது சேஞ்ச், அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், 8.35 அப்படி அந்த மாதிரி. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8.25 நினைக்கிறேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி இதை விட ஒரு 0.75% அதிகமாக கிடைக்குது. பிபிஎஃப்ல என்ன ஒரு ட்ராபேக்னா 15 இயர்ஸ் ஹோல்டிங் பீரியட், விச் இஸ் லைக் 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதாவது மெச்சூரிட்டி பீரியட் முடியும், நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். என் பாயிண்ட் வந்து 15 இயர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லிட்டு. ஸோ பிஎஃப் பேசணும்ல, விச் இஸ் லைக் 12% ஆஃப் பேசிக் பே இருக்கும். வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்னன்னா பேலன்ஸ் ஒரு 88% இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன். என்னோட பேசிக் பே வந்து 50,000 வச்சுக்கோங்க. ஓவரால் சேலரி ஒருத்தரோட எம்ப்ளாயி வந்து ஒரு பர்சனுக்கு 1 lakh இருக்குன்னா அவங்களோட பேசிக் பே ஒரு 50,000 வச்சுப்போம். அதில் 12%. ஸோ 12% ஆஃப் 50,000 எவ்வளோ? 6,000. ஓகே, 6,000 வந்து கவர்மெண்ட் சொல்லுது யூ ஹேவ் டு சேவ் ஆன் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ் வந்து 44,000 இருக்கு. அந்த 44,000ஐயும் யூ கேன் இன்வெஸ்ட் அஸ் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிபிஎஃப்ல போடுறதுக்கு ஐ வுட் சஜஸ்ட் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்வே உங்களுக்கு வந்து ஒரு 0.75% எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. இதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லா. இது வந்து மேக்ஸிமம் நான் சொல்றேன். ஸோ 12% கவர்மெண்ட் சொல்லுதுன்னா நீங்க கூட ஒரு 10% கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து 88% கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் பிபிஎஃப் which is giving a slight less return, ஆனால் அது ஃபுல்லி கவர்மெண்ட் பேக்ன்றனால கன்ஃபார்மாக கிடைக்கும் அமௌண்ட்டு. ஒரு ரிஸ்க்குமே இல்லை. 7.5%னா அது ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் ஒரு ட்ராபேக். அதனால தான் நான் வந்து அது பண்ணல. அதுக்கு பதிலாக நான் வந்து பிபிஎஃப்ல போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த கம்பெனி சேஞ்ச் ஆகும்போது பிஎஃப் எடுத்துடுறாங்க, வித்ட்ரா பண்ணிடுறாங்களா? அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா பிஎஃப்பே வந்து ஒரு நம்மளோட ஃபியூச்சருக்கு தான், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் டைமில் இருக்கிறது தான். ஸோ என்ன கஷ்டம் வந்தாலும் வேற மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணணும். வேற ஏதாவது வேலை மணி எடுக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். பிஎஃப் அமௌண்ட் முடிஞ்ச உடனே அது வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அது வித்ட்ரா பண்ணால் சம்டைம்ஸ் இது இருக்குது, இவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு டேக்ஸ் வேற பே பண்ணணும். ஸோ இட்ஸ் பெட்டர் அவாய்ட் பண்ணுறது. இந்த டாப்பிக்கில் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங். ஏன்னா இவங்க வந்து ஹெச்ஆர், அதனால ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் கிடையாது. இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் இதான் பண்ணுறோன்றது தான் உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். இது ஸோ என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த பிஎஃப்ல வந்து இந்த இபிஎஃப் அண்ட் பிபிஎஃப் இது ரெண்டும் வந்து ஒர்க் பண்ணுறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? பிபிஎஃப் வந்துட்டு என்ன மாதிரி பிபிஎஃப் யார் வேணாலும் பண்ணலாம். ஒர்க் பண்ணுறவங்களும் பண்ணலாம், ஒர்க் பண்ணாதவங்களும் பண்ணலாம். உங்களோட செகண்ட் சேவிங் பற்றி பேசணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆமாம். ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். ஸ்டாக்ஸ் இஸ் செப்பரேட் ஒன். பட் ஆனால் டு பிகின் வித் பிகினராக இருந்தேன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் டாப் நிஃப்டி 50, நிஃப்டி 500 அந்த மாதிரிலாம் இருக்கும். பேசிக்லி என்னன்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ பெட்டர் ஆஸ் அ பிகினராக இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நான் நிஃப்டி 50ல பண்ணல. நான் ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 3-4 கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்று வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட், ஒன்று வந்து மிட் கேப் ஃபண்ட், ஒன்று வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட், இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸி கேப் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவலாக போடலாம். 2,500 பேசிக்லி பெரிய கம்பெனி, கொஞ்சம் மிட் சைஸ் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மாலர் கம்பெனிஸ். ஓகேங்களா? இன்னொன்று மல்டி அசெட்னு இருக்குது. ஸோ மல்டி அசெட்ன்றது பேசிக்லி கோல்டு, சில்வர், நேம் எனி அசெட், ரியல் எஸ்டேட் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வந்து அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3-4 ஃபண்ட்ஸில் பிரித்து போடலாம். இதுதான் நாங்கள் பண்ணுறது.
நெக்ஸ்ட் சேவிங் பத்தி பேசணும்னா என்பிஎஸ். ஆமா, இது வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ இது பேசிக்லி ஆஸ் த நேம் சஜஸ்ட் வந்து இது ஒரு பென்ஷன் ஃபண்ட். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து டயர் 1 இருக்கு, டயர் 2 இருக்கு. ஸோ டயர் 1 வந்து பேசிக்லி டாக்ஸ் எஃபிஷியன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாம் வந்து மெச்சூர் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் கிடையாது. டயர் 2லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க எப்போ வேணாலும் எடுக்கலாம். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த என்பிஎஸ் நீங்க ஓப்பன் பண்றதுக்கு ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணலாம் போர்ட்டல்ல. இது வந்து இதுக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. டயர் 1ல வந்து அப் டு 50,000 யூ கேன் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட இன்கம்ல இருந்து. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து உங்களோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஹெச்ஆர்ல ஃபினான்ஸில் கேட்டு அந்த மாதிரி இப்போ நியூ ரெஜிம்லாம் இருக்குது, ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் இருக்குல்ல, அந்த நியூ ரெஜிமில் பேசிக் பேலேருந்து 14% வர அமௌண்ட் வந்து உங்களோட இன்கம்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் யூ கேன் டாக்ஸபிள் இன்கம் வந்து டாக்ஸபிள் இன்கம் ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாக வந்து டாக்ஸ் பே பண்ண வேணாம் நீங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ முன்ன பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸில் தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு இருந்தது. ஓகேங்களா. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த பிளான் வந்து அவ்வளோவா ஆப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் வந்து 60 இயர்ஸ்க்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் அவ்வளோவா பென்ஷன்ன்ற ஒரு தாட்ல யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கு, விச் இஸ் லைக் 15 இயர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 30ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்பிஎஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆல் யூ நீட் டு டூ இஸ் கான்ட்ரிபியூட் எவ்ரி இயர். ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு 500 கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ மினிமமாக இருக்கு. ஒரு 15 இயர்ஸ் ஆக்டிவாக வச்சிருக்கணும், அளவுதான். ஓகேங்களா. ஸோ 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ வில் கெட் 80% ஆஃப் த கார்பஸ். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் சம்படி ஸ்டார்ட்ஸ் பை 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கணும். 45 இயர்ஸில் லெட்ஸ் அஸ்யூம் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு 10 lakhs சேர்த்துறீங்க, இல்லை ஒரு 10 lakhs சேர்த்துறீங்கன்னா 8 lakhs வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த 8 lakhsம் வந்து உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஃபுல் அமௌண்ட் 8 lakhs வந்துடும். பேலன்ஸ் இருக்க 2 lakhs வந்து ஆனுவிட்டி. ஆனுவிட்டி இஸ் நத்திங் பட் அந்த 2 lakhsக்கு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஒரு 7% அவங்க வந்து லைஃப் லாங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. உங்கள் லைஃப்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு நாமினி செலக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன், எஸ்பெஷலி டாக்ஸ் சேவிங் ஆப்ஷன் இது. ஓகேங்களா. நீங்கள் ஓல்டு ரெஜிமாக இருந்தாலும் சரி, நியூ ரெஜிமாக இருந்தாலும் சரி, ஓல்டு ரெஜிமில் 50,000 கிடைக்கும், நியூ ரெஜிமில் 14% ஆஃப் த பேசிக் பே யூ கேன் கான்ட்ரிபியூட். ஓகே, அது பண்ணீங்கன்னா நல்லா டாக்ஸ் சேவ் பண்ணலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ சேஞ்சஸ் ஆன இப்போ தான் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க, ஒரு 6 months நினைக்கிறேன். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அதாவது இப்போ என்பிஎஸ் பத்தி பேசணும்னா பெரிய டாபிக் அது. பட் இது ஷார்ட்டா கிறிஸ்பா சொல்லணும்னா ஓல்டு ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம் ரெண்டு ரெஜிம்லயும் உங்களுக்கு டாக்ஸ் சேவ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் யூ ஷுட் பி earning more than 12 lakhs. ஏன்னா less than 12 lakhs இருந்ததுன்னா லைக் நியூ ரெஜிம்ல எனிவே டாக்ஸ் கிடையாது. பட் எனிவே இட் இஸ் ஒன் குட் ஆப்ஷன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாண்ட்ஸை பத்திலாம் பேசணும்ல. இதுல பேசிக்கலி எப்படி பண்ணுவாங்கன்னா 75% ஈக்விட்டியில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளே தான் அலோகேட் பண்ணிக்கலாம். அந்த 100% நம்ம போடுற அமௌண்ட்டை எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும், எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், எவ்வளோ பர்சன்டேஜ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்ம இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படின்னா 75% வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 10% கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், 10% வந்து கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், என்பிஎஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம டீட்டெயில்டாக என்பிஎஸ்க்குனே தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஸ். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் அது எப்படி டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டாக்ஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பெட்டர் கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் ஏன்னா நமக்கு அதுக்கு கொஞ்சம் எந்த ஸ்டாக்ஸ் பிக் பண்ணணும் அதெல்லாம் தெரியணும். நம்ம ரேண்டமாக ஏதாவது வாங்கிடக்கூடாது. ஸோ அதனால நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதுவும் என்னோட இன்னொரு என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரெவென்யூ பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு பிகினர், நான் ஸ்டாக்ஸ் வாங்கணும், எனக்கு பயமா இருக்கு பண்றதுக்குன்னா அதுக்கு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு தான் சொல்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, நம்ம கொடுக்குற அமௌண்ட் அவரும் ஸ்டாக் தான் வாங்க போறாரு, அந்த அமௌண்ட் வச்சுட்டு. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷனலி மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபீலாம் கொடுப்போம், 1% இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நீங்க ஜெரோதா இல்லை க்ரோ ஏதாவது ஒரு ஆப் வாங்கிட்டு ஒரு ஆப்ல யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஓகேங்களா. ஸோ ஸ்டாக்ஸும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில். பட் டு பிகின் வித் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து செவரன் கோல்ட் பாண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணதில்ல. ஸோ ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து I'm not a big fan ornaments. நான் வந்து பிக் ஃபேனா இருக்கணும், ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நானும் வந்து லக்கிலி என் வைஃப்க்கும் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு இல்லை. ஸோ அதனால நாங்கள் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வாங்கினதில்லைன்றதை விட ரீசெண்டாக அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை, இருக்கிறத வச்சுட்டே ஹேவிங் இட். அதுக்கு பதிலாக நான் வந்து செவரன் கோல்ட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேன் இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ். ஓகேங்களா. கோல்ட்ஸ் வந்து ஏன்னா இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆர்னமெண்ட்டாக வாங்கணும்னா என்ன ஆகும், ஒன்று வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும், இன்னொன்று மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறமா வேஸ்டேஜ் பே பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள்
எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஒரு செயின் வாங்கி போட்டுக்க போறேன்னா தட் இஸ் ஃபைன். ஆனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சி அப்படி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாண்ட்ஸில் வாங்கலாம். கோல்ட் பாண்ட்ஸ், கோல்ட் பீஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ நீங்க கோல்டுல எப்போ போட்டீங்க? அது எப்போ? நான் ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு போட்டு. நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக போடலை. நான் வாங்கும்போது லைக் 4000 நினைக்கிறேன் ஒரு கிராம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரேட்டுன்னு. ஸோ அந்த டைமில் நான் 2019 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் நான் அப்போ கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா இதில் ஒன் ஆஃப் த SGBயில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் இப்போ யாராலையும் பண்ண முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் இப்போ இஷ்யூ பண்ணுறது இல்லை. உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். 2.5 லெட்ஸ் அஸ்யூம் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஒரு 2 lakhs அப்படின்னா உங்களுக்கு 2 lakhsக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஆனால் தட் இஸ் டாக்ஸபிள். பட் ஆனால் மெச்சூர் ஆகிற அமௌண்ட் இஸ் நாட் டாக்ஸபிள். நோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எதில் போட்டாலும் ஒரு 7 years 8 yearsக்கு அப்புறமா அது நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 1.5 lakhs மேலே வந்ததுன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும். இதில் எதுவுமே கிடையாது. மெச்சூரிட்டி இஸ் ஃபுல்லி. இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட், நான் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ 20 lakhs ஆயிடுச்சுன்னா ஐ கெட் த 20 lakhs அப்படி. ஸோ நெக்ஸ்ட் சேவிங் பிளான் பார்த்தீங்கன்னா யூலிப். ஓகே, ஸோ யூலிப் இட்ஸ் வெரி, என்ன சொல்கிறது, யார் சொன்னாலும் வந்து யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ யூலிப் இஸ் பேசிக்லி ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்று இன்சூரன்ஸ். அந்த 2 ப்ராடக்ட்டையும் சேர்த்து கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து யூலிப். ஸோ இது முன்னே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அ வெரி குட் ப்ராடக்ட். இப்போ வந்து மச் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னே வந்து ஓப்பனிங் சார்ஜஸ், மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், ஃபண்ட் அலோகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் நிறைய அமௌண்ட் இதுலேயே போயிடும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ஒரு 15 years பேக் இருக்கிறது. இப்போ நான் எடுத்திருக்க பிளான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த சார்ஜஸுமே இல்லை. வெறும் ஃபண்ட் மேனேஜர் சார்ஜஸ் இருக்கும், மோர்டாலிட்டி சார்ஜஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்லி இன்சூரன்ஸ் கவரேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து தனியாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிளான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டேன். பட் ஆனால் இதில் நான் ஏன் எடுத்தேன்னா, இதில் கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம், அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதில் ஐ கேன் ஏர்ன் சம் மணி. ஓகேங்களா, அதனால எடுத்திருக்கேன். ஸோ அதான் யூலிப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை மெச்சூரிட்டியில் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிட்டு இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது வித்ட்ரா பண்ணுறீங்க, அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிங்கன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணணும். இதில் வந்து ஆன் மெச்சூரிட்டி அப் டு 2.5 lakhs இன் இயர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 5 years 10 years நான் பே பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வித்ட்ரா பண்ணுறேன்னா என்டையர் அமௌண்ட் வந்து டேக்ஸ் கிடையாது. ஃபுல்லி வந்து there is no tax on that. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கொஞ்சம் இப்போ இருக்கிற யூலிப் இஸ் மச் பெட்டர் காஸ்ட் வைஸ். பட் இன்னும் எல்லாரும் கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் நான் இருந்தாலும் ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக யூலிப்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட டிப்ஸாக வந்து அந்த வெக்கேஷன் பிளான்காக நம்ம சேவ் பண்ணுறோம், அந்த விஷயத்தை பற்றியும் சொல்லிடுவோமா? இது சேவிங்னு சொல்ல முடியாது, நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஜென்ரலி வெக்கேஷன்ஸ்லாம் போகணும் அப்படின்றதுக்காக வந்து கிளப் மஹேந்திராவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். லாங் பேக் ஒரு 10 years ஆயிடுச்சு, இல்லை மோர் தென் 10 years. அது வந்து ஒரு 25 year பிளான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, 25 years வந்து வெக்கேஷன் போகலாம். ஸோ அதையே நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன். நான் அப்போ வந்து ரொம்ப கம்மியான ஒரு 1.2 lakhs தான் வாங்கணும் 10 years பேக். அதுக்கப்புறமா 2 தடவை அப்கிரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இயர்லி மெயின்டெனன்ஸ்லாம் வேறு இருக்கும். ஒரு 25,000-30,000 இப்போலாம் ஆயிடுச்சு, 30,000. ஸோ பட் ஆனால் இந்த இயர் வந்து ஒரு 15 days வந்து ஒரு நல்ல ரெசார்ட், 5-star ரெசார்ட்ஸில் வி கோ அண்ட் ஸ்டே. பட் கிளப் மஹேந்திரான்னு வரும்பொழுது நிறைய பேர் இப்போ சார்ஜஸ்லாம் போய் கேட்டிங்கன்னா 7 lakhs, அதுக்கு மேலே ஸ்டார்டிங்கே 7 lakhs தான் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கலை. ஆமாம், நாங்கள் வந்து செகண்ட்ஸை தான் வாங்கினோம். ஸோ ஒருத்தர் வந்து ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அட்லி ஒரு 1-2 years தான். நாங்கள் வந்து அது கொடுத்தாங்கன்னா ஈஸியாலாம் கொடுக்கல. சும்மா OLXல சர்ச் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு வேற ஒரு ஹாலிடேஸ் போனோம். அங்கேருந்து வந்து சரி ஹாலிடேஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுலேருந்து சரி நாங்களே சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். OLXல சர்ச் பண்ணும்பொழுது எங்களுக்கு இந்த இவர் வந்து கண்டப்பட்டாரு. ஸோ இவர் வந்து வித்துட்டு அவர் ஃபாரின் போகணுன்னு இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நாங்கள் கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் வாங்கிக்கிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். அதாவது ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு. அப்போவே வந்து இன்னும் 3.7 lakhs இருந்தது புதுசு. எங்களுக்கு 1.25K கிடைச்சிச்சு செகண்ட் ஹேண்ட்ல. கிளப் மஹேந்திராவில் வந்து நாங்கள் அடிக்கடி வெக்கேஷன்ஸ் போவோம். ஸோ கிளப் மஹேந்திரா பற்றி உங்களுக்கு ஒரு டீடைல் வீடியோ வேணும்னா அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணலாம். வெக்கேஷனுக்கும் சேவ் பண்ணணும். ஏன்னா வந்து சும்மா சேவ் பண்ணிட்டு வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம என்ஜாயும் பண்ணணும். அதனால வெக்கேஷனுக்காக நாங்கள் இந்த கிளப் மஹேந்திரா எடுத்திருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 30,000 ஆகும். ஓகேங்களா, இயர்லி மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்கணும். மெயின்டெனன்ஸ் இது சேவிங்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஃபார் ஆர் ஹாப்பினஸ்னு சொல்லலாம். இவ்வளோ சேவ் பண்ணுறோம், நம்ம கூட வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துக்கணும் இல்லையா? ஸோ இந்த இயர் 30,000. இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வெக்கேஷன் போவாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணிட்டோம் ஒரு அமௌண்ட் ஃபார் 25 years. அது இல்லாமல் இயர்லி வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணணும்.
ஸோ அது வந்து 7 days, பட் ஆனால் 15 days வரைக்கும் வெக்கேஷன் போகலாம் ஆல்மோஸ்ட். பட் பர்பஸ் என்னன்னா வந்து நம்மளா புக் பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்குலாம் போறது வந்து போவோம், பட் ரொம்ப ரேரா போவோம். ஆனா வந்துட்டு இப்படி இருந்தா நம்ம we are forced to goல, நம்ம we are forced to enjoy, அதனால தான். ஸோ அதுதான் ரீசன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆனால் இவ்வளோ பேசணும்ல, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் எல்லாரும் வந்து மேஜராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், நம்ம வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுது, இப்போ பேசிட்டு இருக்கோம்ல இவ்வளோ அமௌண்ட் அவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வில் வைப் ஆஃப். திடீர்னு ஒரு 20 lakhs அப்படி செலவாச்சுன்னா எங்கே போவோம் சொல்லுங்க? ஸோ அதனால வந்து எல்லாரும் என்னோட சஜஷன், எம்ப்ளாயர் கொடுக்குற இன்சூரன்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹார்ட்லி 3 lakhs 4 lakhs தான் கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் வந்து. அது கண்டிப்பாக பத்தாது. ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இருந்தவங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 kids இருந்தாங்கன்னா 3-4 lakhs தான் பத்தாது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்காதீங்க, அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? நம்மளோட வெல்த்தியே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஏதோ நாளைக்கு ஒரு பெருசாச்சுன்னா 10 lakhs ஆகுது ஒரு மினிமம் வச்சுக்கோங்க. 10 lakhs இஸ் லைக் ரொம்ப கம்மி. இப்போ கூட இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு ஹெல்த் கேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். ஏதாவது ஒரு மேஜர் எமர்ஜென்சி வந்ததுன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் நம்மளோட என்டையர் நீங்கள் 20 lakhs கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மேஜர் எமர்ஜென்சியில் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாகவும் டிப்ரெஸ்டாகவும் இருப்போம். அந்த டைம்ல கேஷ் தேடி அலையணும்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம். கேஷ் தேடின்றத விட நம்ம சேவ் பண்ணதே எடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க. வாட் எவர் இட் இஸ், அது ரெடி பண்ணனாலே அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான் இல்லையா? ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப டவுனா இருக்கும், அதுவே நம்மள பிடிச்சி கீழே தள்ளிடும். ஸோ அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸா இருந்துக்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஓகே, மணி பத்தி ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற. ஆமா. ஸோ நீங்க ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 20,000 அப்படிதான் வரும் ப்ரீமியம். நவ் இப்போ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட இல்லை. ஓகேங்களா? ஸோ நான்லாம் ஒரு 6-7 years வச்சிருக்கேன். ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் இருந்தது காஸ்ட். ஸோ எங்களுக்கே ஃபேமிலி ஆஃப் 4க்கு ஒரு 20,000 அப்படிதான் வரும் இயர். அது கூட நீங்க அப் ஃப்ரண்டா ஒரு 3 yearsலாம் பே பண்ணீங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஸோ இதை பத்தி நம்ம செப்பரேட்டா தனியாக கூட ஒரு வீடியோ போடலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட சேவிங் ஐடியாஸ். ஐ மீன் நாங்கள் எங்கெங்க சேவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஸோ டு சம்மரைஸ் பார்த்தீங்கன்னா பிஎஃப், பிபிஎஃப், இபிஎஃப்லாம் வந்து ஒரு சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு சேஃபாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அஃப்கோர்ஸ் ஒரு 8% அந்த மாதிரி தான் கிடைக்கும், அந்த மாதிரியும் இருக்கணும். செகண்ட் வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் சொல்லலாம். ஒரு 13%, 14% மாதிரி. டைவர்சிஃபிகேஷனுக்காக கோல்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூலிப் இஸ் அகெயின் ஃபார் அ லாங் டேர்ம், ஒரு 15-20 yearsன்றதுக்காக அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா என்பிஎஸ் இஸ் அகெயின் ஃபார் அ பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? அதுவும் ஒரு கவர்மெண்ட் பேக்ட் ஸ்கீமு. ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக போட்டிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 avenues ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது பண்ணாலே ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா நம்ம வர வாட் எவர் நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஒரு 10,000 சேவ் பண்ண முடியும்னா இந்த ஒரு 5-6ல் போட்டிங்கன்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக யூ கேன் மேக். இது இல்லாமல் பாண்ட்ஸை பற்றி நாங்கள் ஐ திங்க் தனியாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் பாண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ லுக் அட் இட் லைக் 6-7 ஆப்ஷன்ஸ். சிலது ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ், சேஃப் ரிட்டர்ன்ஸ், சிலது கொஞ்சம் வெலடைல் இருக்கும். ஆனால் வந்து லாங் டேர்மில் வி கேன் கிரியேட் வெல்த் ஒரு 13-14% மாதிரி. ஸோ இதில் அந்த அப்புறமா இன்சூரன்ஸ் நான் எல்லாம் பேசணும்ல. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் இப்போ ரிஸ்க் ஃப்ரீயாக எனக்கு சேவ் பண்ணணும்ப்பா அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ரிஸ்க் ஃப்ரீயானா லைக் பிஎஃப் பேசணும்ல. ஸோ அதுக்கப்புறமா எஃப்டி, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதெல்லாம் தான் பேசணும். ஆர்டி whatever. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்ஐசி பக்கம், எல்ஐசி வேண்டாம், நம்ம தனியா பேசலாம். எல்ஐசிலாம் வேண்டாம். இல்ல ஒரு 7% உங்களுக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா இதுதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 7% சேஃப்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம இன்ஃப்ளேஷன்ல நம்ம மணி வேல்யூ கம்மியாக தான் ஆகும். ஸோ ஆல்வேஸ் டார்கெட் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஒரு அட்லீஸ்ட் 10-12% வரா மாதிரி ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? அதனால தான் இவ்வளோ பண்ணுறோம். ஸ்மால் கேப், மிட் கேப் அதெல்லாம் எதுக்கு போகிறோம்னா சில இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும், பட் ஆனால் ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ நம்ம பேசுறது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா then you will get a decent return. 10-12% இருக்கும். எல்லாமே நான் வந்து FDல தான் போடுவேன் அப்படின்னா 7% will not help. அதுதான். இதுலலாம் தான் நாங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறேன். இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட நாங்கள் ரொம்ப ஹாப்பி தான். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தொடர்ந்து எங்கள் சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக ஸ்டே டியூன் வித் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஹைப் பண்ணி விடுங்க, அண்ட் லைக்கும் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Bye from Dilip.